ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிசிக்கல் ஸ்டாக்கை எக்ஸல் இருந்து டேலிக்கு இம்போர்ட் பண்ற பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அந்த பிசிக்கல் ஸ்டாக் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டேலியில் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருப்போம். ஸோ அப்படி இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியாம பார்த்தீங்கன்னா டேலி இருக்கிற குவான்டிட்டிக்கும் ஸோ நம்ம பிசிக்கலாக இருக்கிற ஸ்டாக் ஐட்டம் குவான்டிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா மிஸ்மேட்ச் ஆயிருக்கும். ஸோ அப்படின்றப்ப நம்ம நம்ம அப்படி என்ன பண்ணிக்கலாம்னா, நம்மகிட்ட பிசிக்கலாக ஸ்டாக் எவ்வளோ இருக்குதோ ஸோ அந்த குவான்டிட்டி என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பிசிக்கல் ஸ்டாக் மூலியமா நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம அதை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டாக் சம்மரி போயிட்டு இதுல ஐட்டம் ஸ்டாக் ஐட்டம் வைஸ் கொடுத்துட்டு நம்ம நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டாக் ஐட்டம் ஸோ க்ளோசிங் இப்போ எவ்வளவு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பிசிக்கலா நம்மகிட்ட எவ்வளவு இருக்குதுன்றது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பிசிக்கலா இருக்கிறத நம்ம என்ன பண்ணோம்னா இங்க வந்து நம்ம கொடுக்கணும் க்ளோசிங்ல. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் நம்ம டேலில இருந்து இம்போர்ட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ மேலே இம்போர்ட் இருக்கிற அந்த இம்போர்ட்ன்ற அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஸோ நம்ம டேலில இருந்து எக்ஸல் இருந்து டேலிக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு டெம்ப்ளேட்டை வந்து நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். சாம்பிள் எக்ஸல் ஃபைல் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இம்போர்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜ்ன்றது கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பிள் எக்ஸல் ஃபைல்ன்றதை என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ன்றது கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் சாம்பிள் ஃபைல் ஃபார் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய வவுச்சர் டைப் இருக்கும். இதில் நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஸ்டாக்ன்றதா வேணும். ஸோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபைல் ஃபார்மட் பார்த்தீங்கன்னா எக்ஸல்ன்றது கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸல் சீட் பார்த்தீங்கன்னா எங்கே போய் நமக்கு வந்து சேவ் ஆகணும் அப்படின்றத நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஃபோல்டு பார்த்துன்றதை என்டர் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்பெசிஃபிக் பார்த்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னா எக்ஸ்போர்ட் ஃபைல் சொல்லிட்டு நான் ஒரு ஃபோல்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த பார்த்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ஸோ டேலிக்கு வரேன். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ என்டர் பண்ணி இது சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஸ்டாக்ன்றது வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபைல் ஆஃப்டர் எக்ஸ்போர்ட் எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிவியூ வரும். இந்த ப்ரிவியூவில் என்ன பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் கொடுத்துலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண அந்த டி எக்ஸ்போர்ட் ஃபைல்ஸ்லாம் நமக்கு இங்கே அங்கே போய் நமக்கு எக்ஸல் சீட் வந்து சேவ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த எக்ஸல் சீட்டை வியூ பண்ணிக்கலாம். ஸோ வியூ பண்ணிட்டோம்னா இதில் நமக்கு தேவையான ஹெட்டிங்லாம் வரும். இதில் நமக்கு இது என்னென்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இதில் தேவையானது பார்த்தீங்கன்னா வவுச்சர் டேட், வவுச்சர் டைப் நேம். ஸோ இது நமக்கு தேவையானது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வவுச்சர் நம்பர் தேவையானது. ஸோ பையர் சப்ளையர் அட்ரஸ், பின்கோட், லெஜர் நேம். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அதை டெலிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐட்டம் நேம் வேணும். நெக்ஸ்ட் பில் குவான்டிட்டி, ஐட்டம் ரேட் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இதில் என்ன தேவைன்னா ஆக்சுவல் குவான்டிட்டின்றது நமக்கு இங்கே தேவை. ஸோ அது நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஸோ பக்கத்தில் இருக்கிற இன்வென்ட்ரி வவுச்சர் ரீட்மி இந்த சீட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம்னா ஆக்சுவல் குவான்டிட்டி மட்டும் நம்ம இங்கேருந்து காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இன்வென்ட்ரி வவுச்சர் அந்த சீட் போயிடலாம், இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா வவுச்சர் டேட்ன்றது ஸோ நமக்கு இப்போ நம்ம ஃபிசிக்கலாக நமக்கு இந்த மந்த்ல இருந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்றத நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு 1/4/24 பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பனிங் இன்ட்ரோ கொடுத்துருப்போம். ஸோ இப்போ நமக்கு ஃபிசிக்கலாக இப்போ க்ளோசிங் எவ்வளோ இருக்குன்றதை இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மந்த்ல இருந்து எவ்வளோ இருக்குன்றதை நம்ம கொடுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா எக்ஸாம்பிளுக்கு 1 to 25 அந்த மாதிரி கொடுத்துருவோம். அதாவது பிப்ரவரி 25 நமக்கு ஸோ இவ்வளோ ஸ்டாக் நம்ம கையில் இருக்கு, ஃபிசிக்கலாக இருக்கு அப்படின்ற மாதிரி நான் இங்கே கொடுத்துறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வவுச்சர் டைப் நேம்ன்றது பிசிக்கல் ஸ்டாக்ன்றது டேலில் எப்படி இருக்கணும் அது மாதிரி இங்கே கொடுத்துக்கலாம் பிசிக்கல் ஸ்டாக். ஸோ இதுவுமே நம்ம பண்ணிக்கலாம்னா கீழே வரைக்கும் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வவுச்சர் நம்பர் ஸோ 11 கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஐட்டம் நேம், ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளோ இருக்குன்றது நம்ம கொடுக்கணும். ஸோ ஐட்டம் நேம் பார்த்தீங்கன்னா நம்ம டேலியிலேருந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மகிட்ட ஆல்ரெடி எக்ஸல் சீட்டில் நம்ம ஐட்டம் நேம் வச்சிருக்கோம் அப்படின்னா அங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டேலியிலேருந்து எடுக்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், இதில் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், இதில் ஸ்டாட்டிக்ஸ். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா ரைட் சைடில் ஸ்டாக் ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டாக் ஐட்டம் வியூ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ஐட்டம் நேம்லாம் எடுத்துக்கிறோம். ஸோ இங்கேருந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு கரண்ட் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு என்ன ஆயிரும்னா எக்ஸ்போர்ட் ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டாக் ஐட்டம் வந்து வந்துடும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஸ்டாக் ஐட்டம் மட்டும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிட்டு நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய அந்த சீட்டில் பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஐட்டம் நேமில். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக எவ்வளோ ஸ்டாக் இருக்குது நம்மகிட்ட இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ ஆக்சுவல் குவான்டிட்டியில் நான் என்ன பண்ணிடுறேன்னா எல்லா ஸ்டாக் ஐட்டமும் ஃபிசிக்கலாக என்கிட்ட 30 இருக்குன்ற மாதிரி நான் கொடுத்துட்றேன். ஸோ உங்கள்கிட்ட இங்கே எவ்வளோ இருக்கோ அதை கொடுத்துக்கலாம்.
எல்லாத்துலயுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே கரெக்டாக கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தா தெரியும் வவுச்சர் டேட் நேம்ன்றது ஃபிசிக்கல் ஸ்டாக், வவுச்சர் நம்பர்ன்றது. ஸோ இது எல்லாமே ஒரே என்ட்ரியில் போய் போஸ்ட் ஆயிடும். அதுக்காக வவுச்சர் நம்பர்ன்றது ஒன்று கொடுத்துருக்கோம். ஐட்டம் நேம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டமும் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம ஆக்சுவல் குவான்டிட்டியில் கொடுத்துறோம். ஐட்டம் நேம் அதுக்கான குவான்டிட்டி கொடுத்துறோம். கொடுத்துட்டு சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் டேலிக்கு போயிடலாம். டேலிக்கு போயிட்டு நம்ம பண்ணிக்கலாம், மேலே இம்போர்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா எக்ஸல் கொடுத்துக்கலாம். இதில் ஃபைல் பார்த்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம டி எக்ஸ்போர்ட் ஃபைல்ஸ் தான் அந்த எக்ஸல் சீட்ன்றது நம்ம வச்சிருக்கோம். ஸோ அந்த பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். டேலிக்கு போயிடலாம். ஸோ இங்கே ஸ்பெசிஃபிக் பார்த்து கொடுத்து நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம், என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சீட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சீட் நேம் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி வச்சுன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்வென்ட்ரி வவுச்சர் தான் நம்ம வச்சிருக்கோம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ அந்த சீட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேப்பிங் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட் டெம்ப்ளேட்ல தான் பண்ணுறோம். ஸோ டிஃபால்ட் டெம்ப்ளேட்ன்றதை நம்ம கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ இம்போர்ட் சம்மரி பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துடலாம். ஸோ நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா பேக்கப் கம்பெனி டேட்டா பிஃபோர் இம்போர்ட் தான் எஸ் கொடுத்துக்கலாம். வேணும்னா நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நம்ம கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாக் ஒன் கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றது இங்கே வந்திருக்கும். ஸோ இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரிவியூ வரும். இதில் இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா நமக்கு இம்போர்ட்ன்றது ஆயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வவுச்சர்ஸ் டே புக் போயிட்டுங்க. டே புக் போயிட்டு ஸோ இதில் ஃபிசிக்கல் ஸ்டாக் வந்து நமக்கு இம்போர்ட் ஆயிருக்கும். ஸோ என்டர் பண்ணிலாம் பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு ஒவ்வொரு ஐட்டமும் ஸோ எவ்வளோ குவான்டிட்டி நமக்கு ஃபிசிக்கல் இருக்குன்றதை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அது இம்போர்ட் ஆயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரிப்போர்ட்ஸை பார்க்கலாம். ஸோ ஸ்டாக் சம்மரி போகிறோம். ஐட்டம் வைஸா இங்கே கொடுத்துருவோம். ஸ்டாக் ஐட்டம் வைஸா கொடுத்தீங்கன்னா நம்ம கொடுத்த ஸோ அந்த 30-30ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோசிங்ல இங்கே வந்துருக்கு. ஸோ நீங்கள் F12 கொடுத்து கீழே ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ், ஸோ கூட்ஸ் இன்வெர்ட்ஸ் எல்லாமே எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ கூட்ஸ் அவுட் கோர்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ க்ளோசிங் அதே மாதிரி எஸ் கொடுக்கலாம். ஸோ எஸ் கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஓப்பனிங்ன்றது 10-10ன்றது கொடுத்துருக்கோம். ஸோ இன்வெர்ட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணது, நெக்ஸ்ட் அவுட்வர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம செல் பண்ணுது. ஸோ க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்கலாக நம்ம எவ்வளோ இருக்குன்றது கொடுத்தது தான் இங்கே வியூ ஆயிருக்கும். ஸோ நீங்கள் என்ட்ரு பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். என்ட்ரு பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வியூ ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மகிட்ட இருக்கிற சீக்கிரம் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அதை நம்ம இந்த மாதிரி பிசிக்கல் ஸ்டாக்ல நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.